மீஷோ ஆர்டர் வந்திருக்கு. 3 பொருள் ஆர்டர் பண்ணி 2 பொருள் தான் வந்திருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதுல விடுபட்ட ஆர்டரை அடுத்த நாளே டெலிவரி பண்ணிட்டாங்க. ரொம்ப காக்க வைக்காம என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன் நீங்களே பாருங்க. பாக்க கியூட்டா இருக்குல்ல? இதுல அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறதுல ஏதாச்சும் ஒரு செடி வளர்க்கலாம்னு இருக்கேன். கழுத கெட்டா குட்டி செவரு மணி பிளான்ட் தான் எனக்கு வந்த ஐடியா. பட் தற்காலிகமா கையில இருக்கிற பிளாஸ்டிக் பிளான்ட்டை வச்சு அதுவே பார்க்க அழகா இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஒய்ஃப் ஜம்முன்னு ரெடி ஆகி வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையிலேயே செக்அப் இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. சரின்னு காலையிலேயே என்ற அம்மனியை கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் பக்கம் போயாச்சு. அது வேற ஒண்ணும் இல்லங்க, இந்த ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப தொல்லை பண்ணுது. பிரைவேட்ல ஊசி போட்டுட்டு இருந்தோம், இப்ப கவர்மெண்ட்டுக்கு மாத்தி எழுதி வாங்கியிருக்கோம். செக்அப் முடிச்ச கையோட ஒரு ஊசியையும் போட்டுட்டு அவங்கள அப்படியே ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு பைக்கையும் கொடுத்துட்டு ரிட்டர்ன் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அடிக்கிற வெயிலுக்கு அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அருண் பைட்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். அப்ப பக்கத்துல ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, ஒரு டிஷர்ட் 50 ரூபா, ஒரு சட்டை 100 ரூபான்னு. விடுவேனா நானு உடனே சட்டை வாங்கலாம்னு அங்க போய் ஜம்ப் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங்ல வர்ற சின்ன சின்ன எரர்னால ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற ஷர்ட் இந்த மாதிரி அடிமாட்டு விலைக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லனா பெரிய பெரிய ட்ரெஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப வருஷமா கிளியர் ஆகாம இருக்கிற ஸ்டாக்ஸை இப்படி தள்ளி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் வாங்கினா எப்படி ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு அவனையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். மொத்தமா 3 ஷர்ட் எடுத்தோம், எனக்கு 2, ஃப்ரெண்டுக்கு 1. காலையிலேயே குளிக்க வேண்டியவன் இப்பதான் குளிக்கிறேன். அப்புறம் புது சட்டையை ஊத்த உடம்போடைய போட முடியும். ஃப்ரெஷ் ஆயிட்டு சட்டையை போட்டு பார்த்தேன், இதான் அவுட்லுக். 100 ரூபா சட்டை மாதிரியே தெரியல. அப்புறம் இன்னொரு சட்டையும் போட்டு பார்த்தேங்க, இது கொஞ்சம் லூசா இருக்குது, வைஃப்ட்ட சொல்லி டைட் பிடிக்கணும். மேலும் இது போன்ற இயல்பான வாழ்வியல் vlogs பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கணும்.